வணக்கம் ராதிகா. அதாவது சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீல்மலை பகுதியில் சுமார் 194 ஏக்கர் பரப்பளவில் கொண்ட பெரிய ஏரி, அதாவது திருநீல்மலை பெரிய ஏரி. இந்த ஏரியில் 5.15 கோடி மதிப்பீட்டில் தூர்வாரும் சீரமைக்கும் பணி கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தொடங்கி வைத்தார். ஏரியின் கரையை பலப்படுத்த 1 அடி வரை மட்டுமே தூர்வார பொதுப்பணித்துறை அனுமதி அளித்திருந்த நிலையில் இதனை சாதகமாக பயன்படுத்தி உள்ளூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் துணையோடு கடந்த சில நாட்களாக பிரம்மாண்டமான ஒரு மணல் கொள்ளை நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தனர். அதாவது ஏரியின் வண்டல் மண் எடுப்பதாக கூறி சுமார் 10 அடி முதல் 30 அடி வரை ஆழம் வரை எடுத்து சட்டவிரோதமாக மணல் தோண்டி எடுக்கப்பட்டு ஒரு லோடு 7,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்த மணல் கொள்ளை குறித்து அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பல்லாவரம் தாசில்தார் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் அவர்கள் அலட்சியமாக பதிலளித்துள்ளது எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தனர். மேலும் ஆழமாக மணல் எடுக்கப்படுவதால் மழை காலங்களில் வெள்ள அபாயம் ஏற்படுவதுடன் அந்த பள்ளங்களில் தேங்கும் நீரில் சிக்கி சிறுவர்கள் மற்றும் கால்நடைகள் உயிரிழக்கும் ஒரு அபாயம் நிலை வந்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும் எந்த முன்னேற்றமும் இல்லை என்ற ஒரு சூழல் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து நமது சத்தியம் செய்தி களத்தில் இறங்கி விரிவான ஆதாரங்களோடு செய்தி வெளியிடப்பட்டது. சத்தியம் செய்தியின் அதிரடியான ஒரு எதிரொலியாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் சினேகா IAS அவர்கள் உடனடியாக விசாரணையின் உத்தரவிட்டார். அதன் விளைவாக நேற்று வரை நூற்றுக்கணக்கான லாரி அணிவகுத்து நின்ற திருநீல்மலை ஏரியில் இன்று ஒரு லாரி கூட இல்லாமல் மணல் கொள்ளை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தற்போது பல்லாவரம் வருவாய்த்துறை அதிகாரி ஹேமலதா மற்றும் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் ஏரியில் தீவிர ஆய்வு மேற்கொள்ள உள்ளார் என்றும் ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. தற்போது ஹேமலதா ஆய்வில் மேற்கொண்டுள்ளார். அதாவது இந்த முறைகேட்டில் தொடர்புடைய கூறப்படும் கல்குவாரி மூடப்பட்டுள்ளது. நீண்ட நாள் போராட்டத்துக்கு பிறகு மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்திய நமது சத்தியம் செய்தி தொலைக்காட்சிக்கு விவசாய சங்கம் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஒரு நெஞ்சார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துள்ளார். ராதிகா, பட்டப்பகலில் நடந்து வந்த மணல் கொள்ளையை ஒரே நாளில் தடுத்து நிறுத்த உதவிய சத்தியம் தொலைக்காட்சிக்கு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஏரியை தூர்வாதற்கு நிதி ஒதுக்கப்பட்ட பிறகு ஏரி ஒதுக்குறேன்னு சொல்லி ஏரி சும்மா தொட்டும் தொடாமல் ஏரியை சும்மா நோண்டிட்டு, ஆனால் மண்ணை எந்த ஒரு பாசம் இல்லாமல், அதாவது PW சூப்பர்வைசர் AE ஒரு ரிசிப்டை கொடுத்துருக்காரு. அந்த ரிசிப்ட் அடிப்படையில் எப்படி மண் எடுக்கலாம்? அவங்க ஏடி மைன்ஸும் கொடுக்கணும், அதில் கவர்மெண்ட் சீல் வைக்கணும். அப்போ தான் மண் வெளியே போனோம். ரெண்டாவது அரசு அதிகாரிகளும் மண் எடுக்கிற இடத்துல இருக்கணும். எத்தனை லோடு மண் போச்சுன்னு யாருக்கு தெரியும்? இவங்க மாட்டுக்கு இரவு பகலும் 1000 2000 வண்டி லோடு போயினே இருக்குது. எவ்வளோ மண் எடுக்கணும்னு தெரியும்? நல்ல வேளை நீங்கள் சத்திய தொலைக்காட்சியை இந்த செய்தியை நீங்கள் எடுத்து இன்றைக்கி செய்தி கொடுத்து அது ஒரு மிகப்பெரிய இதுவாகி இன்றைக்கி ஏரி பாதுகாக்கப்பட்டிருக்கு. அந்த மண் எடுக்கிற அந்த கும்பல் இன்றைக்கி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இது கட்டாயம் தொடரணும். நீங்கள் பல்வேறு செய்திகளை விவசாயிகளுக்காக தொடர்ந்து பண்ணிட்டு வரீங்க. இந்த தொடர் இது எங்களுக்கு வேண்டும். இந்த மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் இந்த ஏரியை சீரமைத்து தரணுன்றது தான் எங்களோட வேண்டுகோள். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 300 ரோடுக்கு மண் போச்சு. இது கண்கூட போனால் நாங்களே வீடியோ எடுத்து வச்சோம். இது தெரியப்படுறது தான் சத்தியம் டிவிக்குலாம் நாங்கள் தெரிவித்தோம். அவங்க போன அந்த மாபியா கும்பல் நாங்கள் டெண்டர் எடுத்து தான் செய்கிறோம், ஆர்டர் காப்பி கேட்குறது எங்களாட்ட இருக்குதுன்னு காட்டுறாங்க. அந்த ஆர்டர் காப்பினா PW ஆஃபீஸு ஒரு ஆஃபீஸர் கையெழுத்து போட்டுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அவங்க மைன்ஸில் போய் ஆர்டர்லாம் வாங்கலை, மைன்ஸ் ஆர்டர் வாங்க திருட்டுத்தனமாக யாரும் ஒரு PW ஆஃபீஸரை கைக்குள்ளே போட்டுக்கின்னு இந்த அரசு அதிகாரியும் உதவிட்டு அந்த மண் கொள்ளையை அடிச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு 300 ரோடுனா இன்றைக்கி ஒரு வாரம் அடிச்சுருந்தாங்க. எவ்வளோ ரோடு போயிருப்பாங்க? அது இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் எங்களோட போராட்டம். அவங்களுக்கு இல்லை இந்த நேரம் தான் நம்ம சத்தியம் டிவி மெனக்கட்டு அதுவே தாண்டி எடுத்து இது இதுக்காக ஒரு பெரிய ஒரு போராட்டமாக நடத்தி கலெக்டராண்டையும் பரிந்துரை பண்ணி இப்போ அரசாங்கத்துக்கும் வெளிச்சமாகச்சு. முக்கியமாக சத்தியம் டிவிக்கு எங்களை தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பாக மிகவும் நன்றி தெரிவித்துக்கிறோம்.